Hi குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக சேஃபாக இருக்கீங்க இல்லையா? எஸ் வெல்கம் டு அவர் சேனல் களிப்பூட்டும் கணிதம். கண்ணா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா கண்ணா 3rd ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட்டு யூனிட் கண்ணா அதில் நம்ம இந்த லுக்கன்ஸே ஒரு போர்ஷன் பார்த்தோம் இல்லைங்களா? இன்றைக்கி நாம் பார்க்குறது வந்து லெட்டஸ் சிங் ஒரு ரைம் ஒன்று பார்க்க போகிறோம். ஓகேங்களா கண்ணா? பெண்டர் த பிளெண்டர் அப்படின்ற ஒரு போயம் கண்ணா. ஓகேவா? அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் கண்ணா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? அதுக்கு முன்னாடி இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்ணா நம்மளோட களிப்பூட்டும் கணிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் பண்ணி ஆள் கொடுத்துருங்க கண்ணா. இது எதுக்காகன்னா நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்கள் உடனே வர்றதுக்காக. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் கண்ணா, ஃபஸ்ட்டு நாம் ரீட் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஒரு தடவை சிங் பண்ண ட்ரை பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஸ்டான்ஸாக்கும் மீனிங் பார்க்கலாம். ஓகேங்களா? லெட்டஸ் சிங். பெண்டர் த பிளெண்டர். There once was a blender, his name was Bender. When no one was home, he would come alive and roam. All his friends would be there soon, the knife, the fork and the spoon. They would gather around and run all over the ground. Soon everyone is glum, hearing the car room, room. They have to draw the line and wait until next time. ஓகேங்களா? சரி கண்ணா, இப்போ நம்ம ரீட் பண்ணோமா? இதை நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் அழகாக பாடுவீங்கள்ல? எஸ். ஸோ ட்ரை பண்ணலாம் கண்ணா. ஓகேங்களா? பாடுறதுக்கு ஆக்ஷன்ஸோட. There once was a blender, his name was Bender. When no one was home, he would come alive and roam. All his friends would be there soon, the knife, the fork and the spoon. They would gather around and run all over the ground. Soon everyone is glum, hearing the car room, room. They have to draw the line and wait until next time. Just நம்ம பாட ட்ரை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா கண்ணா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், அழகாக பாடுங்க கண்ணா. இங்கிலீஷை பொறுத்தளவு இது ஜஸ்ட் என்ஜாயிங் தான் கண்ணா. அழகாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாட்டை வந்து என்ஜாய் பண்ணி பாடுறோம். அதே சமயம் அந்த ஆக்ஷன்ஸ் ஒவ்வொன்றையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா கண்ணா? இதில் ஹார்ட் வேர்ட்ஸ் இருக்குல்ல கண்ணு, அது கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே கண்ணா, ஃபஸ்ட்டு பாருங்கள். There once was a blender, his name was Bender. நம்ம வந்து கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி கரெக்டாக ரீட் பண்ணணும் கண்ணா. ஓகேங்களா? இங்கிலீஷில் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். When no one was home, he would come alive and roam. பிளெண்டர் அப்படின்னா கண்ணு கலப்பான், அதாவது நிறைய விஷயங்களை வந்து ஒன்றா கலக்கிறது. இப்போ வந்து மிக்சர் இருக்குதுன்னு வைங்க, அந்த மிக்சரில் வந்து என்னென்ன போடுவாங்க அப்படின்னா வெவ்வேறு விதமாக வந்து சின்ன சின்னதாக சன்னமாக ஒன்று போடுவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பூந்தி, காராச்சேவை அப்படிலாம் சொல்லுவாங்களே கண்ணா. அப்புறம் அவலை பொரிச்சு போடுவாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும், அப்புறம் இந்த பொட்டுக்கல்ல, நடக்கல்ல இல்லைங்களா, இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து போடுவாங்கள்ல. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ அம்மா வந்து ஒரு சட்னி செய்கிறாங்கன்னு வைங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, இதே ஒரு சட்னி செய்கிறாங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து உள்ளே போட்டு கலந்து என்ன பண்ணுவாங்க, மிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறதா வந்து கலப்பான். ஓகேங்களா கண்ணா? அதான் வந்து பிளெண்டர், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறது ஒன்றா. ஹிஸ் நேம் வாஸ் பெண்டர். அந்த மிக்ஸ் அப்படி நான் மிக்ஸுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த மிக்ஸி இல்லைங்களா? நான் மிக்ஸின்னு பார்த்துருக்கோம்ல, மிக்சர், மிக்ஸி. இந்த லுக் அண்ட் சே பாட்டில் பார்த்தோம் இல்லைங்களா, திஸ் இஸ் அ மிக்ஸி. இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, பிளெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதோட நேம் என்னவாமா, ஹிஸ் நேம் வாஸ் பெண்டர். இதோட நேம் என்னது, பெண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. வென் நோ ஒன் வாஸ் ஹோம். வென்னா எப்பொழுதுன்னு அர்த்தம், நோ ஒன் அப்படின்னா யாருமே இல்லை, வாஸ் ஹோம் எப்போ வந்து வீட்டில் யாருமே இல்லையோ, ஹீ வுட் கம் அலைவ் அண்ட் ரோம். அலைவ்னா கண்ணா உயிரோட வர்றது, லிவிங்னா வாழ்றது, அலைவ்னா உயிரோட வர்றது. சரிங்களா? அப்போ அந்த பொருள்கள்லாம் என்ன பண்ணுவாங்களா, அவங்களுக்குலாம் உயிர் வந்துடுமா, அவங்க உயிரோட வந்து சுற்றிட்டு இருப்பாங்களா. ரோமிங்னா சுற்றுதல். ஓகேங்களா? தே ஆர் ரோமிங் அப்படின்னா அந்த இடத்துல சுற்றிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ கண்ணா, அப்போ இந்த பேராகிராஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இது பேர் வந்து பிளெண்டர் இல்லைங்களா? இது ஒரு மிக்ஸி இல்லையா? இது வந்து பிளெண்டர், இதோட நேம் வந்துட்டு பெண்டர். இது என்ன பண்ணும், அந்த வீட்டில் எல்லோரும் வெளியே போயிட்டாங்க, யாருமே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஹி வுட் கம் அலைவ், அது உயிரோட வந்து சுற்றிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த வீட்டை வந்து சுற்றிட்டு இருக்குமா. சரிங்களா? ஓகே, செகண்ட் ஸ்டான்ஸாக பாருங்கள். All his friends would be there soon, the knife, the fork and the spoon. They would gather around and run all over the ground. All his friends, இந்த மிக்ஸிக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்னா, இங்கே பாருங்க கண்ணா, இது ஸ்பூனு, இது வந்து நைஃப்னா கத்தி. ஓகேங்களா? ஸ்பூன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, டேபிள் ஸ்பூன். அப்புறம் இது ஃபோக், இது முள் கத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா கண்ணா, முள் கரண்டின்னு சொல்லுவாங்க.
நூடுல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இதெல்லாம் கண்டு சாப்பிடுவீங்க. இதுக்கு என்ன பேர்? ஃபோக். ஓகேவா? இது வந்து ஸ்பூனு, இது வந்து ஃபோக். ஓகேங்களா? ஸோ அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. சூன் அப்படின்னா விரைவில், சீக்கிரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ எல்லோரும் வெளியே போன உடனேயே இந்த மிக்சி ஃபஸ்ட்டு வருது. உடனே அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. யார் அதுக்கு ஃப்ரெண்ட்ஸு? இந்த ஸ்பூனு, நைஃபு, ஃபோக் இவங்கெல்லாம் தான் வந்து இந்த பெண்டரோட ஃப்ரெண்ட்ஸு. இவங்க என்ன பண்ணிடுறாங்க? உடனே சீக்கிரமாக வந்துடுறாங்க. அப்புறம் வந்து என்னது அதோட நேம் கொடுத்துருக்காங்களா? தே வுட் கேதர் அரவுண்ட். கேதர்னா ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க, ஒன்றா சேர்ந்துறாங்க. அரவுண்ட் சுற்றிலும் ரவுண்டாக ஒன்றா சேர்ந்துட்டு ரன் ஆல் ஓவர் த கிரவுண்ட். கிரவுண்ட்னா தெரியுதானக்கா? நிலம் இல்லைங்களா? கிரவுண்டு தான் உங்களுக்கு தெரியுதுன்னா இதை ஃபுல்லாக சுற்றி வராங்களா. ரன் ஓடுற. ரன்னா என்னது? ஓடுறது இல்லைங்களா? ஆல் ஓவர் த கிரவுண்ட் அப்படின்னா இதை சுற்றில என்ன பண்ணுறாங்க? ஓடி ஓடி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் வெளியே போன உடனே ஃபஸ்ட்டு மிக்சி வருது இல்லைங்களா? உயிரோட அது வருது, வந்து சுற்றிட்டு இருக்கு. உடனே என்ன பண்ணுறாங்க? அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சீக்கிரமாக வந்துடுறாங்க. யார் அவங்க ஃப்ரெண்ட்ஸு? நைஃப், ஃபோக் அண்ட் ஸ்பூன். இவங்க 3 பேர் வராங்க. வந்துட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டு சுற்றி ஓடுறாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? சூன் எவ்ரி ஒன் இஸ் க்ளம் ஹியரிங் த கார் ரூம் ரூம். தே ஹாவ் டு ட்ரா த லைன் அண்ட் வெயிட் அன்டில் நெக்ஸ்ட் டைம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, சூன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, சீக்கிரம் அப்படின்னு, விரைவில்னு. எவ்ரி ஒன் இஸ் க்ளம், ரொம்ப சோகம் ஆயிடுறாங்க, வாடி போயிடுறாங்க. ஏன் அப்படின்னா ஹியரிங் த கார் ரூம் ரூம், அதாவது கண்ணா கார் வந்து திரும்பி வந்துருச்சு. அவங்க வீட்டில் எல்லோரும் வெளியே போனாங்க இல்லையா காரில், அவங்க திரும்பி வந்துட்டாங்க. அந்த கார் சவுண்டு கேட்குது, ரூம் ரூம்னு சொல்லி அந்த கார் சவுண்டு கேட்ட உடனே இவங்கெல்லாம் என்ன ஆயிடுறாங்க? மறுபடியும் சோகம் ஆயிடுறாங்க. அடடா, இப்போ தானே நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றா வந்து விளையாண்டுட்டு இருந்தோம், ஓடிட்டு இருந்தோம், மறுபடியும் என்ன பண்ணணும்? அவங்க இடத்துக்கு போயிடணுமே, ஏன்னா அந்த வீட்டு ஓனர் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க? சோகம் ஆயிடுறாங்க, வாடி போயிடுறாங்க. க்ளம் அப்படின்னா வாடி போதல் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஹியரிங் அப்படின்னா கேட்குறது. ஹியரிங்னா எனக்குன்னா கேட்டல். ஐ எம் ஹியரிங் த சவுண்ட் அப்படின்னா எனக்கு ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? அப்போ அந்த கார் சவுண்டு வந்த உடனேயே அவங்களுக்கு சோகம் ஆகிடுது, வாடிடுறாங்க. தே ஹாவ் டு ட்ரா த லைன். தே ஹாவ் டு ட்ரா த லைன், அவங்களுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறாங்க. அண்ட் வெயிட் அன்டில் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னா அடுத்த முறை. நெக்ஸ்ட் டைம்னா அடுத்த தடவை, அடுத்த முறை மறுபடியும் என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும், காத்திருக்கணும். மறுபடியும் அந்த வீட்டில் இருக்கவங்களாம் வெளியே போகிற வரைக்கும் இவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? காத்துட்டு இருக்கணும், வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணதான் என்ன சொன்னேன்? காத்து கொண்டிருத்தல். வெயிட் பண்ணுறதுனா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? காத்துட்டு இருக்கிறது எதுக்காக? மறுபடியும் அந்த வீட்டில் இருக்கிறவங்கள வெளியே போனால் தான் இவங்க மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? உயிரோட வந்து இதே மாதிரி ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து விளையாடுவாங்க இல்லைங்களா கண்ணா? அதுதான் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னா அடுத்த முறை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்த முறை அல்லது அடுத்த தடவை அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ இந்த பேராகிராஃப் உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? அந்த கார் சவுண்டு கேட்ட உடனேயே அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு, வாடி போயிட்டாங்க. அவங்களா ஒரு கோடு போட்டுக்கிறாங்க, மறுபடியும் என்ன பண்ணணும்? அடுத்த தடவை எல்லாரும் வெளியே போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா கண்ணா? ஸோ இன்னும் ஒரு தடவை நம்ம வெயிட் பண்ணலாம் கண்ணா. ப்ராப்பராக நீங்கள் இதை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி ரீட் பண்ணணும். ஓகேங்களா? Davans was a blender, his name was Bender. When no one was home, he would come alive and roam. All his friends would be there soon, the knife, the fork and the spoon. They would gather around and run all over the ground. Soon everyone is glum, hearing the car room room. They have to draw the line and wait until next time. ஓகேங்களா? கிளியராக இருந்துச்சா கண்ணா இந்த போயம்? நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஆக்ஷனோட இதை வந்து நீங்கள் பாடி பார்ப்பீங்க. சரிங்களா? கரெக்டாக நீங்கள் ரீட் பண்ணுவீங்க. ஓகேங்களா கண்ணா? ஓகே குட்டீஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி இருக்கிறது நாம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா கண்ணா? ஓகே குட்டீஸ், பை பை, டேக் கேர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்க கண்ணா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு கொடுந்தே வந்துடும். ஓகேங்களா? பாய் குட்டீஸ், டேக் கேர்.